ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நம்ப முடியாத சம்பவம் தான். இந்த மேல் வீட்டில் இருக்கிற பையன் வீட்டு முன்னாடி நின்று விளையாடிட்டே இருக்கிறான். வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு வாசலில் முன்னாடி தானே நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த பசங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி கண் தட்டுற நேரத்துக்குள்ள மேலே ஏறி அப்படியே கீழே விழுற நிலைமைக்கு வந்தாச்சு. இது ரோட்ல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் கொஞ்சமும் தாமதிக்காம ரொம்ப வேகமா முன்னாடி போய் அந்த பைக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு கீழே விழ போற அந்த பையனை பிடிக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. ரோட்ல வேற ஆட்கள் யாரும் இல்ல. அவர் பார்த்தது எவ்வளவு நல்ல விஷயமா போச்சு பாருங்க. இங்க இந்த வீடியோல ஒரே பைக்ல 3 பேர் வரத பாக்குறோம். இந்த வீட்டோட கதவு பூட்டி இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காங்க. இந்த வீட்டை சுத்தி சுத்தி நிறைய கோழிகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. கையில ஆளுக்கு ஒரு சாக்கு ரெடியா இருக்குது. அந்த சாக்குக்குள்ள இருந்து ஒரு சேவல் எடுத்து வெளியே விட்டாரு. இது குரல் கொடுத்ததும் அங்க மேய்ஞ்சிட்டு இருந்ததுல 2 கோழியும் முன்னாடி வந்து நின்னது. அவ்வளவுதான், அந்த கோழியை சேர்த்து அப்படியே சாக்குக்குள்ள தூக்கி போட்டுட்டாரு. ஆக மொத்தத்துல அந்த கோழியை பக்கத்துல வர வச்சு அதை பிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது மார்க்கெட்ல நடக்கிற ஒரு சம்பவம் தான். இங்க ஒரு லேடி ஏற்கனவே காய்கறிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த லேடியை குறி வச்சுதான் இவர் பக்கத்துல வந்திருக்கிறாரு. இவரும் காய்கறிகள் எல்லாம் தேடுற மாதிரி தேடிட்டே இருக்கிறாரு. அப்படியே பக்கத்துல போய் அந்த லேடியோட போனை அப்படியே உருவி எடுத்துடுறாரு பாருங்களேன். போன் ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடுவில் இருக்கிற பாக்கெட்ல வச்சிருக்காங்க. ஆனா அதை கூட கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கி இருக்காங்க. எடுத்து அடுத்த செகண்டே அங்க ஆளை காணல பாருங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி தான் தேடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல செயின் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களாம். இதுக்கு எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு கேட்டதுனால அதுக்கு கணக்கு போடுறதுக்காக கால்குலேட்டர் எடுக்கிறாரு. அவர் பார்க்காத அந்த கேப்ல செயின் அப்படியே கையில பொத்தி வச்சு ஏதோ தலையை சொறிகிற மாதிரி தலையோட பின்னாடி போட்டுட்டாங்க பாருங்க. போட்டு வேகத்துல செயின் அப்படியே சேர்ல வந்து விழுந்தது. இதுதான் சரியான நேரம். அந்த செயின் மேல ஏறி உட்காந்துட்டாங்க. விதவிதமா ஐடியா பண்ணுவாங்க போல. இனிமே இந்த செயினை அப்படியே பேக்ல தூக்கி போடுறது தான் அடுத்த வேலையே. ஆனா அங்க இருக்கிற கேமரால எல்லா சம்பவம் அப்படியே தெளிவா பதிவாயிடுச்சு. அடுத்தது இதே மாதிரி இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத சம்பவம். இங்க நடந்து வந்துட்டு இருக்கிறவருக்கு ஒரே ஒரு கை மட்டும் தான் இருக்குது. அதனால அவர் யாரும் கொஞ்சம் கூட சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா அவருக்கு 2 கையுமே இருக்குது பாருங்க. அவரோட இன்னொரு கையை சட்டைக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கிறாரு. இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஏதோ மீன் எல்லாம் பாக்குற மாதிரி மெதுவா பார்த்துட்டு நின்னாரு. அதுல இருந்து 2 மீனை அப்படியே தூக்குறாரு பாருங்க. அப்படியே பெரிய மீனை எடுத்து சட்டைக்குள்ள வச்சுட்டு ஆள் மெதுவா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி பயங்கரமான யோசனையா இருக்குது பாருங்க. ஆனா இது கூட ஒருத்தர் வீடியோவை ஷூட் பண்ணிட்டாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல டேபிளை சுத்தி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த லேடி அவங்களோட ஹேண்ட்பேக்கை அப்படியே சேர்ல தொங்க போட்டுருக்காங்க. இதை இங்க இருந்து பார்த்த இந்த லேடி மெதுவா பக்கத்துல போய் ஹேண்ட்பேக் எடுக்கிறது பாருங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கிற சேர்ல தான் பேக்கை தொங்க போட்டுருக்கிறோம். அதனால தைரியமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்ல எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டாங்க. பேக் தூக்கி இன்னொரு பையில போட்டுட்டு இடத்த காலி பண்ணி போயாச்சு. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சுத்தி சுத்தி தான் இருப்பாங்க போல. ரொம்ப உஷாரா இருக்கணும். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நகைகளை பாக்குறது தான் பாக்குறோம். அதுல ஒரு பாக்ஸை தூக்கி அப்படியே மடியில வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே இன்னொரு பாக்ஸையும் கையில எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில திருப்பி வச்சது ஒரே ஒரு பாக்ஸ் தான். அதுல ஒரு பாக்ஸ் அப்படியே மறைச்சு வச்சுட்டாங்க பாருங்க. என்னதான் மறைச்சு வச்சாலும் அங்க இருக்கிற கேமரால அப்படியே பதிவாயிருது. கடைசியில கடையை விட்டு வெளியே போறதுக்குள்ள கையோட மாட்டிக்கிட்டாங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு லேடி நிக்கிறத பாக்குறோம். இந்த லேடியை சுத்தி சுத்தி ஒரு பைக் வந்துட்டே இருந்தது. 2-3 தடவை அதே இடத்த சுத்தி சுத்தி வந்து கடைசியில எதிர்பாராத நேரத்துல அந்த லேடியோட கழுத்துல இருக்கிறத அப்படிங்கிட்டு ஒரே வேகத்துல போயாச்சு. ஒரு பைக் நம்மளையே சுத்தி சுத்தி வந்ததுன்னா ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. இத்தனைக்கும் எப்பவும் ஆட்கள் நடமாடிட்டு இருக்கிற ரொம்ப பரபரப்பான ரோடு தான் இது. பட்டப்பகல் நேரத்துல எப்படியெல்லாம் வேலை பாக்குறாங்க பாருங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் போன் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. பின்னாடியே ஒருத்தர் பைக்ல வேகமா வந்தாரு. வந்த வேகத்துல அப்படியே அவரோட போனை பிடிங்கிட்டு அதே வேகத்துல போயிட்டு இருக்காரு பாருங்க. ஆனா போனை பறி கொடுத்தவர் பின்னாடியே ஓடி போய் உஷாராயி அந்த போனை எப்படியோ பிடிங்கி வாங்கிட்டாரு. ரோட்ல போன் பேசிட்டு போகும்போது கூட ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அதோட பக்கத்துல இருக்கிற ஆளெல்லாம் சத்தம் போட்டு கூப்பிட்டதுனால அங்கிருந்து வேகமா போறதுல மும்முரமா இருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற ஆளு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. இந்த கேட்டை திறந்து அவருக்கு பின்னாடியே 2-3 பேர் வேகமா ஓடி வராங்க அவரை பிடிக்கிறதுக்காக. ஆனால் இந்த கேட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால இந்த கேட்டுக்குள்ளே ஒரு கதவு இருக்குது. அது திறந்தா மட்டும்தான் உள்ளே வர முடியும். இந்த விஷயம் தெரியாமல் மொத்த கேட்டையும் சேர்த்து தள்ளி இருக்கிறாங்க. அது தள்ளவும் முடியல, திறக்கவும் முடியல. இதுக்கு மேலே போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த 3 பேரும் திரும்பி போயிருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட் வைக்கிறதும் நல்லது தான் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரிசப்ஷனில் 2 பேர் நிற்கிறாங்க. இதில் பக்கத்தில் நிற்கிறவர் பண்ணுற வேலையை பாருங்க. இங்கே ஒரு தட்டு வச்சு அது மேலே பணம் வச்சிருக்கிறாங்க. இந்த பணத்தை எடுக்கிறதுக்காக பக்கத்தில் நெருங்கி வந்து மெதுவாக அதை எடுத்துட்டாரு. அதுவே ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை கூட எடுத்துட்டு போறாங்க பாருங்களேன். பணம் பெருகட்டும்னு இப்படி பண்ணுனா கடைசியில அந்த பணத்தையே உருவி எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது துளியும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான். இது ஒரு ராத்திரி நேரம். இந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு அந்த காம்பவுண்டை சுத்தி கம்பி வலை ரெடியா வச்சிருக்காங்க. ஆனா இந்த கம்பி வலையெல்லாம் தாண்டி எட்டி தாவி எப்படி இவர் உள்ள போயிருக்கிறாரு பாருங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு சைக்கிள் இருந்திருக்கு. அந்த சைக்கிளை தூக்கி அப்படியே ரோட்டு பக்கமா போட்டுட்டு இந்த ஆளும் அப்படியே தாவி எட்டி போகிறாரு. என்னதான் கம்பி வேலையெல்லாம் வச்சிருந்தாலும் இதையெல்லாம் கூட தாண்டிடுவாங்க போல. அடுத்தது இந்த வீடியோல 2 பேர் சேர்ந்து நகை
பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு நகையை தூக்கி அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறது தான் பார்க்குறோம். ஆட்களை பார்த்தா கொஞ்சமும் நம்ப முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. அதுல ஒரு நம்பர் குறையிறதுனால அதுக்கப்புறம் கேமராவை பார்த்து தான் இது தெரிஞ்சுக்கிட்டாங்க. சைலண்டா இருந்தே வேலை பார்க்கறது இதுதான் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். கூட்டி இருக்கிற இந்த கடையை திறந்து அதுக்குள்ள இருந்து பொருட்களை எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த 3 பேர் வந்திருக்காங்க. கையோட பெரிய பெரிய கம்பியெல்லாம் தூக்கிட்டே வந்திருக்காங்க. எப்படி அந்த ஷட்டரை வளைச்சே உள்ள போயாச்சு பாருங்க. தேவையானதெல்லாம் தேடி எடுத்துட்டு ராத்திரியோட ராத்திரியா மெதுவா வெளியே வந்து சேர்ந்தாச்சு. காலையில ஷட்டர் வளைஞ்சிருக்குதுன்னு வந்து பார்த்தவர் அங்க இருக்கிற கேமராவில் இந்த 3 பேர் வந்துட்டு போயிருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த பைக்கு கீழே உட்காந்து அந்த பைக்ல இருந்து தான் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டே இருக்கிறாரு இந்த ஆளு. இது தெரியாம இன்னொருத்தர் பக்கத்துல வந்து இந்த பைக்கை எப்படியாவது தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு பாக்குறாரு. ஆக மொத்தத்துல இந்த 2 பேருமே அந்த பைக்குக்கு சொந்தக்காரர் இல்ல. 2 பேருமே எதையாவது அதுல இருந்து எடுத்துட்டு போகலாமான்னு தான் வந்திருக்காங்க. ஆள் உட்கார்ந்து இருக்கிற விஷயம் தெரியாம இவரு காலை தூக்கி போடவும் கடைசியில 2 பேரும் ஓட்டமா ஓடிட்டாங்க. இந்த வீடியோல கார் ஒன்று தண்டவாளத்தை கடக்கிறது தான் பாக்குறோம். கரெக்டா இந்த இடத்துக்கு வந்த நேரம் பார்த்து அந்த கார்ல இருந்து ஒரு டயர் அப்படியே உருண்டு போகுது. இப்போ இந்த காரை ஆட்கள் வந்து தள்ளி கொண்டு போனதா உண்டு. இதை பார்த்து அங்க சுத்தி இருந்த 2-3 பேர் வேகமா ஓடி வந்து அந்த காரை தண்டவாளத்துல இருந்து தள்ளி கொண்டு போயிருக்காங்க. இந்த டயர் கலண்டு போறதுக்கு வேற இடமே இல்லாத மாதிரி கரெக்டா தண்டவாளத்துல இருந்து இப்படி ஒரு வேலையை காட்டி இருக்கு. ட்ரெயின் வராததுனால சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல கொஞ்சம் பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. ரோட்டோரத்துல சைக்கிள்ல ஒரு சின்ன பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணு ஏதோ சாக்லேட்டை சாப்பிட்டு இருக்கு. அது கரெக்டா தொண்டையில போய் மாட்டிக்கிச்சு. அதால பேசவும் முடியல, மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப சிரமமா இருந்திருக்கு. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமா வேகமா இங்க நிக்கிற ஆட்கள் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கு. சைகையால சொன்ன அந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த ஒருத்தர் வேகமா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த சாக்லேட்டை உடனே தட்டி வெளியெடுத்ததுனால அதுக்கப்புறம் மூச்சு விட முடிஞ்சிருக்கு. சரியான நேரத்துல ரொம்ப வேகமா செயல்பட்டதுனால அந்த பொண்ணுக்கு வேற எதுவும் ஆகல. ரோட்ல பார்த்துட்டு போயிருக்க எல்லாரும் கூட கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் அவரு பதறவே இல்ல. சரியா அந்த வேலையை முடிச்சிருக்காரு. பாக்குறதுக்கே நம்ப முடியாத சம்பவம் தான். இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு. இங்க இந்த வீடியோல நடக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவம் தான். ட்ரெயின்ல மேல் தட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம். நல்ல ஜம்முன்னு ஆள் உட்காந்துட்டு அங்க போற வர வியாபாரிகள் கிட்ட இருக்கிற கூடையில இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு இருக்கிறாரு பாருங்களேன். ட்ரெயின்ல விற்கிறதுக்காக தண்ணி பாட்டில், சமோசா, வடை, போலி அப்படின்னு எல்லாத்தையும் கூடையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆள் பாருங்க ஒய்யாரமா உட்காந்து ஒன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது இங்க இருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு. எப்படி ஒரு சைட்டை பிடிச்ச வேலை பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஆமை பண்ணையை தான் பாக்குறோம். இங்க நிறைய ஆமைகள் இருக்குது. இதுல ஒரு ஆமை அப்படியே கவுந்துடுச்சு, விழுந்துடுச்சு. இந்த மாதிரி குப்பரை கவிழ்ந்ததுன்னா இந்த ஆமையால தன்னால திரும்பவே முடியாது. அதை யாராவது திருப்பி விட்டாதான் உண்டு. தனியா அந்த மாதிரி மாட்டும் போது திரும்பவே முடியாம இப்படியே இருந்து அதுக்கு மேல சாப்பிடவும் முடியாம இறந்து போகும். இதுக்கு உதவி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு ஆமை எவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கு பாருங்க. ஓடி வந்து அந்த ஆமையை அப்படியே திருப்பி விட்டுருக்கு. சுத்தி இவ்வளவு ஆமைகள் இருக்கும்போது இந்த ஒரு ஆமை மட்டும் எந்த அளவுக்கு நிலைமையை புரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம். அவரை பார்த்து அங்கிருந்து ஒரு காட்டுமான் வேகமா ஓடி வந்திருக்கு. ஆனா அவரோட டாக் ரொம்ப உஷாரான ஆளா தான் இருக்குது. பெரிய உருவம் அப்படின்னு கூட கொஞ்சமும் யோசிக்காம ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து நின்று அதை விரட்ட போயிருக்கு. இந்த டாக் குறுக்க வந்து நின்னதுனால அந்த கேப்ல இவர் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாரு.